வணக்கம் அண்ட் வெல்கம் டு நெட்ஸ் குக்கரி சேனல் நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோட். நவராத்திரினாலே ஸ்பெஷல் தாங்க. இது ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ், மியூசிக், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். அதாவது சுண்டல், வகை வகையான பிரசாதங்கள் எல்லாமே ஒரு 9 to 10 டேஸ் சூப்பராக இருக்க போகுது இல்லைங்களா? ஸோ இந்த நவராத்திரிக்கு நான் உங்களுக்கு ஒரு சுண்டல் தான் சொல்லித்தர போகிறேன். என்னடா சுண்டலில் என்ன சொல்லித்தரதுக்கு இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? இருக்குங்க. நார்மலாகவே நம்ம சாமி கும்பிட்றதுக்குங்கும்போது ஆனியன் இந்த மற்ற மசாலா பொருட்கள்லாம் ரொம்ப கம்மியாக கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். பட் இந்த தடவை ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு சுண்டல் பண்ணி தரதான் போகிறேன் உங்களுக்காக. ஸோ நம்ம ஆல்ரெடி நவராத்திரி ஸ்பெஷலில் 1 kg கேசரி, 1 kg சக்கரை பொங்கல், 1 kg கல்கண்டு பொங்கல்னு டிஃப்ரெண்ட்டாக நெட்ஸ் குக்கரியில் இருக்குது. ஸோ இந்த தடவை நீங்கள் அந்த மாதிரி பல்க் குவான்டிட்டிஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு சுண்டல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ இதோ நம்ம நோ ஆனியன் நோ கார்லிக் சுண்டல், டேஸ்டி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை நான் 1.5 கப் கருப்பு சுண்டல் ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்தேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி, ஏன்னா ஒரு 4 விசில் நம்ம போடணும். இதை பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 3 கப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, ஒரே ஒரு பிஞ்ச் டர்மரிக், அவ்வளோதான். இப்போ கவர் பண்ணி மீடியமில் 4 விசில் வச்சோன்னா பஞ்சு மாதிரி நம்ம சுண்டல் வெந்துடும். அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு ட்ரை மசாலா நம்ம ரெடி பண்ணோம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கிராம் தால், அதாவது கடலை பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூனே போடலாம் ஜீரா, அதாவது cumin சீட்ஸ், கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஒரு 3 ரெட் சில்லி. அப்புறம் இது வந்து நம்ம ட்ரை பேஸ்ட் இல்லை, இது கடைசியாக மிக்சியில் ஓட்டும்போது போட்டால் போதும், இதை வறுக்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் தான். இது ஜிஞ்சர், சரிங்களா? இது சிலவங்க லைக் பண்ணுவாங்க, சிலவங்க லைக் பண்ண மாட்டாங்க. நம்ம சுண்டல் விசில் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 1 கப் ஆஃப் கோகனட், இதுவும் நம்ம கடைசியாக போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ரொம்ப ட்ரை ஃப்ரை எல்லாம் பண்ண போகிறதில்ல, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதோ ஒரு பேன் வச்சாச்சு. சின்னதாக வச்சு ஒரு நல்ல ஸ்மெல் வரணும், அவ்வளோதான் இதில், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஜிஞ்சரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் போட்டு லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடுங்க. சின்னதாக அடுப்பு சின்னதாக வச்சு பண்ணுங்கள், பேர்ன் பண்ணக்கூடாது. அரோமா வர ஆரம்பிச்சிடுச்சு, போதும். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த இஞ்சி தேங்காய் ஜஸ்ட்டு போட்டு ஒரே ஒரு பெரட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியே அந்த சூடே போதும், சரிங்களா? ஒரு பெரட்டி இதை ட்ரையாக ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? ட்ரை மசாலா அரைச்சிட்டோம். இது கூட கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு மறுபடியும் ஒரு பல்ஸ் மோடு கொடுத்துடலாம், சரிங்களா? பை த டைம் இதை பாருங்கள், 4 விசில் முடிச்சு நம்ம சுண்டலும் பியூட்டிஃபுல்லாக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மாவாட்டம் நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் இதை ஒன்று மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இதோ நம்ம சுண்டல் வேக வச்சுட்டோம், மசாலா கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்துப்பருப்பு, ஆரிட் தால் அப்படிம்பாங்க இல்லையா, ஸ்ப்ளிட் உளுத்தம்பருப்பு உடைச்சது, அப்புறம் கொஞ்சம் கிராம் தால், அப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, கடலெண்ணெயில் தான் நான் தாளிக்க போகிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேங்காய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது போதும், ஓகேங்களா? நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் முதல்ல கடுகு ஆட் பண்ணிவிடுங்க. என்றைக்கும் கடுகு தனியாக ஆட் பண்ணி லைட்டாக ஸ்ப்ளிட் ஆகினதுக்கப்புறம் தான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் ஆட் பண்ணோம், இல்லைனா டக்குன்னு அந்த பருப்பு தீஞ்சிரும். ஸோ நம்ம கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுங்க. அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு நம்ம காஞ்ச மிளகாய் அண்ட் கறி லீவ்ஸ் அதே ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், விச் இஸ் பெருங்காயம், சஃபோடிடா, சரிங்களா? கண்டிப்பாக சுண்டலுக்கெல்லாம் அதை ஆட் பண்ணியே தீரணும். ஸோ பருப்பெல்லாம் கலர் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணிடுங்க. இப்போது தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போது நம்மளோட
இந்த மசாலா இருக்கு இல்லையா, தேங்காய் வறுத்த அந்த மசாலா சேர்த்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது தான் பண்ணோம். ஸோ ஓகே, ரொம்ப காரம் சாப்பிட்றவங்கன்னா ஒரு க்ரீன் சில்லியும் இப்போ கட் பண்ணி போடலாம். பட் தேவையில்லை. நம்ம தாளிப்புக்கு கொடுத்த காஞ்ச மிளகா, அரைச்ச அந்த மசாலாவில் இருக்கிற 3 காஞ்ச மிளகா தாராளமாக போதும். இப்போ இது மெதுவாக சுண்டி வரட்டும். மீடியமில் வைங்க ஃப்ளேமை. ஸோ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வருது. நல்லா ட்ரை ஆகணுங்க. அப்போ தான் அந்த மசாலா பிரண்டு பச்சை வாசலாம் போய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சுண்டல். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ நல்லா இந்த வாட்டர் கண்டென்ட்டெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. நல்லா பிரண்டா மாதிரி அந்த மசாலாவில் கவர் பண்ணி ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது பாருங்கள் நம்ம சுண்டல். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ், சும்மா அழகுக்கு ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய். எப்படி எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளோட சுண்டல். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த ஃபுல் வாட்டர் கண்டென்ட் போயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. நல்லா பாருங்கள் மசாலாவோட நல்லா கவர் பண்ணி ஒட்டாமல் இருக்கும் நம்ம கருப்பு சுண்டல் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு இப்போ நார்மலாக சாப்பிட்றதுக்குன்னா நீங்கள் கொஞ்சம் மாங்காய்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு இது போதும். வச்சுட்டா ஆஃப் பண்ணிடுறேன். இதுவும் நம்ம சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சும்மா அழகுக்காக நான் அப்படி போடுறேன். அவ்வளோதான். இதுவும் நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் நோ ஆனியன் நோ கார்லிக் சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும்னு. பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் மாங்காய் பீசஸ்ஸு அதெல்லாம் கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஆடட் என்ஹான்ஸ்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த நவராத்திரிக்கு நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி சுண்டல் பண்ணி அம்மனுக்கு படைச்சி நீங்கள் பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுண்டல் ஆனியனெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் அனைவருக்கும் என் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.